அதே போன்றுதான் சில பொது இடங்களில் பெருநாள் தினங்களை நாங்கள் ஒன்று கூடுவோம். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் கடற்கரை. அங்கே நாம் என்ன செய்வோம்? சந்தோஷமாக வீடுகளிலே சில சாப்பாடு பொருட்கள் நாம் செய்திருப்போம். அவைகள் எடுத்துக்கொண்டு போவோம், அல்லது குடும்பங்களை அழைத்துக் கொண்டு அங்கே சென்று உணவுகளை சாப்பிட்டு ஏதாவது குடித்து விட்டு வருவோம். இதை நம்ம பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் இது ஆண் பெண் கலப்பாக ஒரு பொழுது என்ன செய்யக்கூடாது, மாறிவிடக்கூடாது. ஆண்களும் பெண்களும் உரசிக்கொண்டு செல்லக்கூடிய சில நிகழ்வுகள் என்ன செய்கிறது, நடக்கிறது. இது தெளிவான ஹராம். நம்ம ஒரு நல்லதை செய்ய போய் நம்ம சந்தோஷமா பேசி இருந்துட்டு வருவோம் என்று ஒரு நல்லதை செய்ய போய் குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த சுண்ணாவை குடும்பங்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்க போய் அது பாவமாக என்ன செய்யக்கூடாது, மாறிவிடக் கூடாது. எனவே நாங்கள் கடற்கரைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி, செல்லுகின்ற பொழுது பெண்கள் குறிப்பாக ஆடை விடயத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த அறிவு மட்டம் உலகளாவிய ரீதியிலே வளர்ந்து கொண்டே போகிறது. ஆனால் கலாச்சாரங்கள் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எத்தனையோ உலமாக்கள் முஸ்லிம் சமூகத்தில் உருவாகிறார்கள். அதே போன்று எத்தனையோ பெண் ஆலிமாக்கள் என்ன செய்கிறார்கள், உருவாகிறார்கள். இலங்கை எடுத்துக்கொண்டாலே எத்தனையோ அரபு மதரசாக்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு என இருக்கிறது. வளர்ந்து கொண்டே போகிறது அறிவு. ஆனால் அதனுடைய விளைவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக மோசமான நிலையாகவே போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ ஓதிய பெண் ஆலிமாக்கள் அவர்களுடைய ஆடைகளை பார்க்கின்ற பொழுது மிக கவலைக்கிடமான நிலையில், அதே நேரத்தில் ஓதாத மதரசாக்கு போகாத வீட்டு சூழல் அழகாக வளர்ந்த பிள்ளைகள் அழகான முறையில் ஹிஜாபை பேணுகிறார்கள். ஆனால் மதரசாக்கு போய் மார்க்கத்தை படித்து மார்க்கத்துக்கு அவன் 7-10 வருடங்கள் தியாகம் செய்துவிட்டு வருகின்ற பெண்களுடைய ஆடைகளை பார்க்கின்ற பொழுது நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு மோசமாக இறுக்கமாகவும் அல்லாஹ் மறைக்க வேண்டும் என சொன்ன அந்த பகுதியில் வெளிப்படையக்கூடிய அமைப்பிலும் வெளியாகக்கூடிய அமைப்பிலே ஜில்பாப் ஹிமார் என்று அல் குர்ஆன் வலியுறுத்தப்படக்கூடிய ஆடைகள் அப்படியே புறக்கணிக்கப்படுகிற அமைப்பிலே ஜில்பாப் ஹிமார் என்றால் தலையை மறைத்து அப்படியே முக்காடாக மார்பகங்களுக்கு மேலால் ஆடை போட வேண்டும். இது பெண்களுக்கு வாஜிபான ஆடை. ஆனால் கழுத்துக்கள் ஒரு ஆடைகளை செய்கிறது சுருங்கி விடுகிறது. ஈமானிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இங்கு பெண்களை பெற்றெடுத்த தந்தைமார் இருக்கிறீர்கள், கணவன்மார் இருக்கிறீர்கள், சகோதரர்கள் இருக்கிறீர்கள். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் எங்களை விசாரிப்பான். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. எங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். வெறுமனே பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டு ஆயிரக்கணக்கில் அவர்களுக்கு செலவழித்து ஆடைகளை வாங்கி கொடுப்பது மாத்திரம் எங்களுக்கு கடமை கிடையாது. அந்த ஆடைகள் இஸ்லாம் வழிகாட்டிய ஆடைகளா என்பதை பார்த்துத்தான் நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய மனைவிமார்களுடைய சகோதரர்களுடைய உடல் பாகங்கள் வெளிப்படக்கூடிய இந்த ஆடைகள் அமையப்பெறுமா, இதையெல்லாம் பார்த்துத்தான் வாங்கி கொடுக்க வேண்டும். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ கணவன்மார்கள் தங்களுடைய மனைவிமார்களை பைக்குகளிலே ஏற்றிக் கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய மனைவியை ரசிக்கிறார்களோ இல்லையோ தெரியாது. ஆனால் பலர் ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் போலும் அந்த அளவுக்கு இறுக்கமான ஆடைகளை அணிந்து அந்த பெண்களுடைய உடல் பாகங்கள் வெளிப்படுகின்ற அமைப்பிலே எந்த ஒரு ரோஷமுள்ள கணவனும் அப்படி செய்ய மாட்டார். சுருக்கமாக சொல்ல போனால் அதே மாதிரி தான் எந்த ஒரு வெட்கமுள்ள பெண்ணும் என்ன செய்ய மாட்டார், அப்படி ஆடை அணிய மாட்டார். காசியாத் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள். உடுப்பு போட்டால் எப்படி நிர்வாணியாக இருக்க முடியும்? இறுக்கமான ஆடைகள், உள்ளே எங்களுடைய உடல்கள் தெரியக்கூடிய அமைப்பிலேயான துணிகளை கொண்ட ஆடைகள் இன்று நாம் பரவலாக பார்க்கிறோம். மாயிலாத்துன் முமீலாத், பிற ஆண்களை தன் பக்கம் சாய்ப்பார்கள், அவர்களும் பிற ஆண்களின் பக்கம் சாய்ந்து கொள்வார்கள். இவர்கள் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, பெண்களினுடைய வெட்கத்துக்கு முன்மாதிரி எங்களுடைய தாயார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஒரே ஒரு செயற்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே 3 ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருந்தன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தந்தை, மூன்றாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரியது. ஆனால் அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக விட்டுக் கொடுத்தார்கள். 3 பேருடைய ஜனாசா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு முன்னர் அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய 2 ஜனாசாக்களும் அடக்கப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள் வரும் பொழுது அந்த 2 ஜனாசாக்களையும் கடந்துதான் என்ன செய்ய வேண்டும், வீட்டுக்குள் வர வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் வெளியிலே சென்று விட்டு வீட்டினுள் வருகின்ற பொழுது
என்னுடைய ஆடைகளை கலைந்தவாறு நான் என்ன செய்வேன், வீட்டினுள் வருவேன். எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அன்றிலிருந்து அந்த செயற்பாட்டை நான் விட்டுவிட்டு ஹயா மின் உமர், உமர் மீது நான் வெட்கம் கொண்டதன் காரணத்தினால் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மனைவி, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய தந்தை. எனவே இரண்டு பேரிடமும் அவர் சகஜமாக பேசலாம், சகஜமாக பழகலாம், மஹரமானவர்கள். எனவே அந்த வெட்கம் அந்த ரெண்டு பேர் மரணித்த பின்னரும் அவரிடம் இருக்கவில்லை. எனவே ஆடைகளை கலட்டியவாறு என்ன செய்தார்கள், வீட்டில் வந்தார்கள். எப்பொழுது அந்த இடத்திலே அஜ்னபியத்தான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ, இது உயிரோடு இருக்கின்ற விஷயம் கிடையாது சொல்லக்கூடிய வரலாறு. மரணித்த பின்னர் அங்கே மரணித்து ஜனாசாவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட பின்னரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கே உமர் இருக்கிறார், அவர் எனக்கு மஹரம் கிடையாது, எனவே வெட்கம் கொண்டவர்களாக அப்படியே ஆடையோடு என்ன செய்வார்கள், வீட்டிற்கு வருவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷஅத, வெட்கம் இல்லையா விரும்பினதை செய், வெட்கம் இல்லையா இறுக்கமான ஆடை உடுப்பாய், வெட்கம் இல்லையா உன்னை பிறர் ரசிக்கின்ற அமைப்பில் நீ என்ன செய்வாய், நடமாடுவாய், வெட்கம் இல்லையா உன்னுடைய அலங்காரத்தை பிற ஆண்களுக்கு நீ வெளிப்படுத்துவாய். வெட்கம் இருந்தால் இந்த செயற்பாடுகள் என்ன செய்ய மாட்டாது, நடந்தேற மாட்டாது. அதே போன்றுதான் ஆண்கள் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, நாங்கள் ரோஷம் கொண்டவர்களாக மாற வேண்டும். என்னுடைய மனைவியை நான் மட்டும் நான் ரசிக்க வேண்டும், என்னுடைய மனைவியை நான் மட்டும் தான் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். வெளியில் செல்லுகின்ற பொழுது அழகான முறையிலே ஆடை அணிந்து அவளை மறைத்தவளாக நான் வெளியிலே கொண்டு போக வேண்டும்.